ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நாம முதல்ல எடுக்கிறது திருக்குறள் தான். ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கு. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நமக்கு வாழ்க்கை நெறிகளை போதித்து கொண்டிருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட, அதிகமாக பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்ம ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார். உயிரை விட மேலா ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலா ஒழுக்கத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ எழுத்து தலைப்பு கொடுக்கும்போது கூட அறம் முதல்ல வர்ற எழுத்து, ஆனால் தலைப்பிலேயே பாருங்க ஒழுக்கம் அப்புறம்தான் அறம் வருது. ஒழுக்கமும் அறமும் அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. எப்படி அமைந்தது கூட ஒழுக்கம் முதல்ல போடுறாங்க அப்படின்ட்டு. உயிர் தான் இந்த இதில் சிறப்பானது இல்லையா? நாம் உயிர் வாழறதுனால தான் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், கேட்குறோம், பேசுகிறோம், எல்லா கற்றுக்கொள்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், மகிழ்ந்து வாழுறோம், எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒழுக்கம் அப்படின்றது இந்த உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்பேற்பட்ட விஷயமா இருக்கணும். அதற்கு தான் சின்ன வயதிலேயே குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே 5 வளையாதது 50 வளையாது என்பதால் சில கட்டுப்பாடுகள். நமக்கு ஒழுக்கம் அப்படின்னா முதல்ல நினைவுக்கு வருது என்ன ஒரு கட்டுப்பாடப்பா அப்படின்ற ஒரு நிலை தான். அது ஒரு மாயையான சிந்தை தான். 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணுமா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணுமா, இப்படி தான் சாப்பிட்ணுமா, குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணுமா, இதெல்லாம் ஒழுக்கமா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். கஷ்டமாக நம்ம நினைக்கிறோம். சில கட்டுப்பாடுகள், வளர்ப்பு முறைகளை ஒழுக்கமாக வளர்றத அது நமக்கு துன்பமாக தெரிகிறது, உடலுக்கு துன்பமாக தெரிகிறது. ஆனால் அந்த ஒழுக்கத்தில் வாழ்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய அருமை. ஒழுக்கத்தோட அந்த பழக்கத்தில் ஊறி திளைத்தவர்களுக்கு அதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. அது தண்டவாளத்தில் எப்படி ரயில் அந்த 2 இதில் தான் போகுமோ அது போல் இவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நேரில் இருக்கும். அப்படி தான் இருக்கும் ஒழுக்கமாக வாழ்ந்தவங்களுக்கு. அறம் அப்படின்றதுலையும் மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? அற வாழ்க்கை அப்படின்றது இறைநிலையை ஒட்டிய வாழ்க்கை. இறைநிலைக்கு எந்த இடையூறும் அல்லாமல் அந்த இறைநிலையோட பிளஸ்ஸிங்ஸை, அருளை நாம் பெறுவதற்கு பெற்று வாழறது அருள் வாழ்க்கை, அற வாழ்க்கை. இறைநிலையோடு ஒன்றி வாழ்வது தான் இறைநிலையை மதித்து அதை தான் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் இறைவனை உணர்ந்து கொள்வதும் அவன் வழி வாழ்வதும் தான் நமக்கு விதிக்கப்பட்ட, மனிதனுக்கு விதிக்கப்பட்ட வாழ்வு. இந்த செடி, பூச்செடி, கொடிகளோ இல்லை மரங்களோ விலங்குகளோ இதையெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுங்க இயல்பில் எந்த பறவையுமே விடியறதுக்கு அப்புறமும் கூட்டில் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை. தானாக அது இயல்பாக அதை விடியறதுக்கு முன்னாடியே அந்த சிறகை விரித்து தட்டிட்டு இன்னைக்கு சுற்றி தன்னுடைய இறை தேடுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறான், எல்லா அறிவும் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சோம்பேறித்தனம், மனம் என்ற ஒன்று எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்காமல் மாயையில் சிக்கி அற வாழ்க்கையிலையும் ஒழுக்கத்திலையும் நன்மையெல்லாம் கெடுதலாக நினச்சிக்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. நாம் நினைக்கலாம் நேரத்தோட கடமையை ஆற்றுறது, ஒழுக்கத்தோடு செய்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நாம் சும்மா உட்காரும் பொழுதே அப்படியே சாய்ந்து காலை நீட்டிட்டு அப்படி உட்கார்றது சுகமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய எத்தனை முதுகெலும்புக்கும் அதை சார்ந்த சதைகளுக்கும் மசில்ஸுக்கும் டென்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. உண்மையில் முதுகு நல்லா நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இயல்பாக தன்னுடைய
இயல்பில் தன்னை வச்சுக்கிறதுக்குரிய இதுவாக இருக்கும். முதுகெலும்பு நல்லா நேராக நிமிர்ந்து உட்கார்ந்தணும். அப்போ சாஞ்சு சாஞ்சு உட்கார்றதுக்கும் படுத்துகிட்டே இருக்கவங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் என்ன வருதுங்க, இடுப்பு வலி வருது, முதுகு வலி வருது, நிமிர்ந்து நிற்க முடியல, நிமிர்ந்து நிற்காததுனால மூச்சு சரியாக எடுக்க முடியல, பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போகும். எதனால? நேராக நிமிர்ந்து உட்கார்ற ஒரு சின்ன விஷயத்தினால. ஒழுக்கம் அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்களாக தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்களாக எப்போ பார்த்தாலும் கஷ்டம் மாதிரி தோன்றும். ஒரு தோன்றுதலை தான் கொடுக்குது. ஆனால் நாம் எப்போ இயல்புக்கு வர்றோமோ, ஒழுக்கத்தில் நிற்கிறோமோ, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக இலகுவாக, இயல்பாக, இன்பமாக, அமைதியாக, இறைநிலையோடு ஒத்ததாக கொண்டு போக முடியும். எப்போ? ஒழுக்கத்தில் இருந்தால் தான், ஒழுக்கமாக இருந்தால்தான் அது நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீக்கமர நிறைந்திருப்பது இறைநிலை. இறைநிலை உடைய தன்மாற்றம்தான் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும். நீக்கமர நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னாவே நாம் கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்குன்னா அப்போ என்கிட்ட இல்லையா, என் பக்கத்தில் இருக்கிற இந்த பொருளில் இல்லையா, நான் பார்க்குற இந்த உயிரில் இல்லையா, இந்த செடியில் இல்லையா, இந்த விலங்குகளில் இல்லையா, எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இறைவன் இல்லையா? அப்போ அந்த இறைநிலைக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு இயக்க ஒழுங்கு இருக்குது. சூரியன் வருவது யாராலே பாட்டு நாமக்கல் கவிஞர் கேட்குறார். இயற்கையில் எல்லாமே இயல்பாக நடக்குது இல்லையா? அந்த இயற்க ஒழுங்கு யாரால நடக்குது? இறைநிலைனால நடக்குது. அப்போ நாம் எப்பெல்லாம் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோமோ அப்போ அந்த இறைநிலையோடு ஒத்து வாழறோம். இறைநிலையோடு ஒத்து வாழும் போதெல்லாம் நான் தான் கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை செய்கிறேன், நான் தான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், இந்த இது எடுக்கிறேன்ற தன்மையே மாறி எல்லாமே இறைநிலையோடைய அருளாக, அவனுடைய கருணையாக, இறைநிலையோட அன்பாக, பரிசாக நம்ம வாழ்க்கை மாறுது. அது நம்ம கையில் தான் இருக்கு. ஏன்னா ஒரு சிறப்பான கருவியை அது நமக்கு உதவும்னு நினச்சி வச்சாங்க. ஆறாம் அறிவு, சிந்திக்கிற அறிவு, மனம், எல்லாவற்றையும் நல்லது கெட்டதை யோசித்து செய்யக்கூடிய அறிவு சிறப்பானதாக இருக்கும்னு நினச்சி வச்சது அதுவே நமக்கு பிரச்சனையாக போயிடுது, மாயைனாலேயும் அறியாமையினாலேயும். அப்போ இறைநிலையாகவே பிறந்திருக்கிற, இறைநினைவின் தன்மாற்றமாகவே பிறந்திருக்கிற மனிதன் தன்னை உணர்ந்த அந்த கல்வியை, அந்த மெய் உணர்வை, எது உண்மை என்ற அறிவை பெற்ற பின் அதன்படி வாழும்போதுதான் அந்த இயல்பான எல்லாமே ஒரு அற்புதமாக, ஒரு அதிசயமாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு மூச்சு காற்று வருது இல்லைங்களா? ஒவ்வொரு வினாடியும் நாம் தொடர்ந்து இந்த உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம வாழறோம். அப்படின்னா உயிர் வாழறதுக்கான அடையாளமாக மூச்சு காற்று வருகிறது. வெளியிலேருந்து நம்ம உடலுக்கு வந்து போகுது. எப்படி வருது? யார் கொடுக்குறாங்க? அது ஒரு இயக்க ஒழுங்கில் தானே வந்துக்கிட்டு இருக்குது. இறைவனுடைய கருணையாக தானே நாம் இப்போ உயிரோடு இருக்கணும். நமக்கு ஒரு கணக்கு சொல்ல முடியுமா? எத்தனை நாள் வரைக்கும் நான் மூச்சு விடுவேன், எத்தனை நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? என்று போக போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு நொடியும் இந்த ஒரு மூச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும் நாம் புதுசாக பிறக்கிறோன்னு நாம் நினைக்கிறோமா? எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, இனிமே என்னங்க படித்து ஒழுங்காக இது பண்ணி, அதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கணுங்க.
இதெல்லாம் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்ப என்ன? மனதின் மாயை நிலை. எந்த வயதிலும் படிக்கலாம், எந்த வயதிலையும் நேர்கோட்டுக்கு வரலாம். ஏன்னா நேர்கோடு எப்பவுமே இருக்கு, அதே இடத்துல இருக்கு. காலம் கடந்தவன் இறைவன், காலம் கடந்தும் நிற்பவன் இறைவன், நிறைந்து நிற்பவன் இறைவன், எந்த இடத்திலும் நிறைந்து நிற்பவன் இறைவன். எப்போ வேணா எந்த வயதுல வேணா நாம் அதை நம்மை உணர்ந்து கொள்ளலாம், விழிப்புணர்வு பெறலாம். ஒழுக்கத்தோட அறநிலையோட வாழ்வது தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும், வாழ முடியும். இவ்வளோ வயசாயிடுச்சே, இதுக்கு மேலே என்ன, ஆட இப்படியே போகட்டுங்க அப்படின்னா போகட்டும், அப்படித்தான் போகும். தாழ்ந்த நிலையில தான் போகும். விழுப்பம் தரலாம்னு சொல்லியிருக்காங்களே, உயர்ந்ததை வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ ஏன் அதற்கு முயற்சி செய்யக்கூடாது? எல்லோராலையும் அடைய முடியுமே. உயர்ந்து வாழ முடியும், சிறந்து வாழ முடியும், மகிழ்ந்து வாழ முடியும்னா அதற்குரிய காரணத்தை அவன் மட்டும்தான் செய்வானா? நானும் செய்வேன் என்று முயற்சி தான் நம்ம செய்யணும். எவ்வளோ முயற்சி செய்ய போறீங்க சொல்லுங்க? நாம் என்ன எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினாதான் நம்மளை கடவுள் திரும்பி பார்ப்பாரா? கிடையவே கிடையாது. ஆனால் நாம் நினச்சிக்கிறோம், ஐயோ எவரெஸ்ட் சிகரம் மாதிரி அவ்வளோ பிரயத்தனப்படணுமா, கஷ்டப்படணுமா? உண்மை மிக எளிது, மிக எளிமையானது. அதை உணர்ந்து கொள்வதுதான் நமக்கு தேவை. அதை அது உணர்வதற்கு ஒரு நொடி தான் வேணும். நெருப்பு சுடுன்றதுக்கு தெரியறதுக்கு வருஷக்கணக்காகுமா? ஒரு உணர்வை பெறுவதற்கு வருஷ கணக்காகுமா? முடியவே இல்லவே இல்லை. உண்மை என்பது ஒரு க்ஷணத்தில் உணர்ந்து கொள்வது. அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை மறந்து வாழக்கூடாது, விழிப்புணர்வோடு வாழணும். அதை ஏற்றுக்கொண்டு அதை நினைவில் வைத்து, கண்காணி இருந்தாதான் நான் ஒழுங்காக இருப்பேன், கட்டுப்பாடோடு இருப்பேன் அப்படின்றது இல்லை. கண்காணி இல்லாத இடமே இல்லை என்பது தான் உண்மை. அவன் காட்டான், அரூபி, அவன் இருக்கும் இடத்தை காட்ட மாட்டான். ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருப்பவன், நாம் செய்யக்கூடிய அனைத்திற்கும் பலனை தருபவன் இறைவன், இயற்கை, பேராற்றல். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும்? எந்த நிலையில பிறந்திருந்தாலும், ஏழையா பிறந்திருக்கலாம், ஊனமா கூட பிறந்திருக்கலாம். அவையார் பாடுறாங்க ஒரு பாடல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்த காலையிலும் என்ன சொல்றாங்க? ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும், அதுவும் கிடைச்சிருச்சு, நீ முயற்சி செய்து உன்னுடைய ஞானம் கல்வி எல்லாம் பெற்றினாலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம் தர்ம காரியத்தோட, அன்போட, எல்லா உயிரும் என்னை போன்றது என்ற நினைவோட தான். எவ்வளோ பிஹெச்டி படிச்சுட்டே போகலாங்க. படிப்பு பேருக்கு பின்னாடி பட்டமாக எழுதிக்கிட்டே போகலாம், நூலை மாதிரி விசாரமாக இழுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் அது உணர்வை தரணுமே. ஞானமும் கல்வியும் நலிந்த காலையும், அது பெற்ற பொழுதும் அது பெற்ற பின்னும் தானமும் தவமும், அந்த உணர்வாய் பெற்று அதுவாய் மாறி வாழணும். யாம் பெற்ற கல்வி உதவணும் இல்லையா? நம் வாழ்க்கைக்கு உதவணும். ஏட்டு சுரைக்காய் மாதிரி இருந்தால் கறிக்கு உதவாதே. பூசணிக்காய் சர்க்கரைன்னா அது எப்படி, என்ன தெரியும்? அதை பற்றி என்ன தெரியும்? அந்த பூசணிக்காயை உண்டு சுவைத்து மகிழணும், உணர்வாக பெறணும். உணர்வதற்கு தான் உயிரே கொடுத்துருக்குறாங்க. உயிர் உணர்வதற்கு. இந்த உயிர் உணர்வதற்கு நேரம் காலம் அப்படின்றது நாம கணிக்கிறது இல்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் வழங்கி கொண்டே இருப்பதுதான் அவனுடைய இயற்கையுடைய பேராற்றலுடைய கருணை. நிச்சயமா நிரந்தரமா அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம்னு சொன்னா, நம்மளை ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு க்ஷண நேரம் போதும்.
மனதால் கூட ஒரு உயிருக்கு, பிற உயிருக்கு தீங்கு செய்யாமல் ஒழுக்கத்தோடு வாழ்வது. நமக்கு எந்த தீங்காவது வரும்னு நினைக்கிறீங்களா? வரவே வராது, வரவே வராது. தீதும் நன்றும் பிறர் தர வார. தமிழ்ல இல்லாத சொற்ற தத்துவங்களா எவ்வளவு பாடி வச்சிருக்காங்க. ஔவையார், திருக்குறள், நாலடியார் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாம் எப்பவும் ஒரு சாக்கு எடுத்துக்கிறோம். வயசாயிடுச்சு, இனிமே என்ன, இதுக்கு மேலே என்ன. எந்த சாக்கும் எந்த தடையுமே இல்லை. தடை நமக்கு, நாம் மட்டுமே. நமக்கு ஒரு பெரிய இடி சுவர் குற்று தடை அப்படின்னு சொன்னால் நாம் மட்டும்தான். அதை உணர்ந்துக்கிட்டா போதும். அது அந்த வழிக்கு வர்றதுக்கு நமக்கு அதிக நாள் எடுக்கவே எடுக்காது. அந்த இறைநிலையோட வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா, ஒழுக்கத்தோட, அறநிலையோட, அன்பும் கருணையுமா நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா நாம வாழ மாட்டாங்க, நம்மளை கடவுள் வழி நடத்துவார். கர்ணன் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மகாபாரத கதாபாத்திரம். கர்ணன் மகாபிரபு பிறந்தது யாருக்குங்க? குந்தி தேவிக்கு. மூத்த குழந்தை, பிறப்பே உயர்ந்த ஒரு தாய்க்கு பிறந்தார். பஞ்ச பாண்டவர்களுக்கு மூத்தவர். ஆனா விதி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் இருந்துச்சு. விதி பிறந்தாலும், உயர்ந்த ஜாதியில பிறந்தாலும், நீ யாருன்னே அடையாளம் தெரியாம வளரணும்ன்ற அவருக்கு இருந்தது விதி. கர்ண கவசங்களோடும் குண்டலங்களோடும் பிறந்தவர், குடுப்பனையோடு பிறந்தவராமா கர்ணர். கர்ண மகாபிரபு அப்படின்வாங்க. தானமும் தர்மமுமே செய்த வாழ்க்கை அவருக்கு. கர்ணன் கையில கிடைச்சதுன்னா இந்த கை கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்த மகாபிரபு. சேர்ந்த இடம் நட்பு துரியோதனன் இடத்துல. ஆனால் அங்கேயும் அவர் என்ன கடைபிடிக்கிறார்? ஒழுக்கத்தை தான் கடைபிடிக்கிறார். என்னுடைய நட்புக்கு நான் இலக்கணமாக செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படின்றாங்களே, அவருக்கு நான் உண்மையானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக துரியோதனன் பக்கம் நிற்கிறார். அவருக்கு தெரியுது தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியுது. ஆனால் தான் நட்பு என்ற இலக்கணத்துக்கு அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுனால யாரு கர்ண மகாபிரபு கிட்ட கையேந்தினது? அப்படி வாழ்ந்த வாழ்க்கை, ஒழுக்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, எப்பேற்பட்ட பிறப்பு, எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், எத்தனை அவமானங்களை சந்தித்திருந்தாலும், வாழ்நாள் வரைக்கும் அவருக்கு பிறந்ததோட அங்கீகாரம் கிடைக்கவே இல்லைன்னாலும் கையேந்தி வந்து நிறந்தது இறைவன். பிச்சாந்தேகி, குடுப்பா, நீ பண்ண தான தர்மத்தை எல்லாம் எனக்கு குடுப்பான்னு கை தாழ்ந்தது இறைவன் கை. உயர்ந்தது கர்ணன் கை. ஏன்? வாழ்ந்தது வாழ்க்கை முழுவதும் ஒழுக்கத்தால் வாழ்ந்ததுனால, அற வாழ்க்கை வாழ்ந்ததுனால. அப்ப நம்மளாலையும் முடியும் தானே? எந்த நிலையிலையும், எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், எந்த வயசுல நாம இருந்தாலும், எந்த சாக்கு போக்கும் சொல்லாம அதெல்லாம் ஒரு உயர்ந்த ஜாதியில பிறந்தவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்ற ஒரு சாக்கு இல்லை. உயிரும் உடலும் இருந்தா போதுன்றார் மகரிஷி. மனிதன் என்பவன் சிறப்பு மிக்க பிறப்பு. எல்லா ஆற்றல்களையும் தன்னுள் தன்னையே அறியக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க கிரவுன் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ் அப்படின்றாங்க மனித பிறவி. ஆனால் கிரவுன் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ் வாழற வாழ்க்கையை பாருங்க. பேப்பர்லையும் தொலைக்காட்சியிலையும் கேட்க முடியாததெல்லாம் கேட்கிறோம். மனிதனாக பிறந்தவன் வாழக்கூடிய வாழ்க்கையே அது. ஏன்? ஒழுக்கம் இல்லை, அற சிந்தனை இல்லை. வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான பண்பு ஒழுக்கம். எப்படி ஒரு தண்டவாளத்துல அந்த ரயில் புறப்பட்டா தொடர் வண்டி இலக்கை நிச்சயம் அடையுமோ, அந்த வழியில் நிச்சயம் அடையுமோ, அதே போல் ஒழுக்கத்தால் வாழ்பவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதற்கான வழிகளையும் நெறிகளையும் தான் தத்துவங்களா,
கதைகளா, இதிகாசங்களா, சின்ன வயசுலேருந்தே போதிக்கக்கூடிய சிறு சிறு கதைகளாக, தொடர்களாக, தத்துவங்களாக நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிறது. இந்த வயசில் தான் கற்றுக்கணுன்றது இல்லவே இல்லை. நாம் எந்த வயசுலையும் நாம் கற்றுக்கலாம், நம்மளை மேம்படுத்தலாம். நம்ம உயிருக்கே ஒரு மதிப்பு தர்றது அந்த ஒழுக்கம்தாங்க. ஒரு சிறு கதையின் மூலமாக கூட நம்ம இதை மேம்படுத்தலாம். ஏன் நம்ம கதைகளை சொல்கிறோம் அப்படின்னா, தத்துவங்களையே கேட்கும் பொழுது நாம் ஒட்டிக்கிறது என்னமோ மாயையில் தான், எப்போவுமே மாயையில் தான். அந்த மாயை தர்ற ருசி உண்மை தருவதில்லை, மெய்ப்பொருள் தருவதில்லை. மெய்ப்பொருளுக்கு எல்லாம் அடங்குனது மெய்ப்பொருள். ஒரு தனிப்பட்ட சுவை அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ருசி, ஒரு சுவை உணர்வு தூண்டுறது இந்த கதைகள், அந்த மாயை. அதில் தான் நாம் சிக்கிறோம். அதனால் ஒரு கதை. அப்பா எப்பொழுதும் கண்டிப்பாகவே வளர்த்தாங்க அந்த பிள்ளை இப்போ படித்து வேலை தேடுற வயசாகிடுச்சு. பட்டப்படிப்பெல்லாம் படித்து அவ்வளோ பெரிய புள்ள, தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ள, வேலை தேடிக்கிட்டு இருக்கிற வயசில் இருக்கிற புள்ள. அப்பவும் அப்பாவோட அதிகாரம் ஓயலை. இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு பார், சும்மா யாரும் இல்லை, நிறுத்து. யாரும் டிவி பார்க்கல, ஏன் அது ஓடுது? போய் அதை நிறுத்திட்டு வா. ஏன் இது கீழே கிடக்குது? அது இருக்க வேண்டிய இடமா? அதுவா எடுத்த இடத்துல வையுங்க. அப்பாவுடைய சொல் எரிச்சலாக வருது. சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதில் இப்படித்தான் செய்யணுன்றது ஒரு கட்டாயமாக படுது, கஷ்டமாக தோணுது, எரிச்சல் விட்டுது. ஐயோ, நையன்றாங்களே இந்த அப்பா, கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடுறாங்களா என்ற எண்ணமே இருக்குது. அன்னைக்கு அவனுக்கு ஒரு நேர்காணல், வேலைக்கான நேர்காணல் கிடச்சிருக்கு. கிளம்பும் போதே மனசு சொல்லுது, எப்பா ஒரு வழியாக தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இந்த நேர்காணலை முடிச்சுட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிடணுண்டா சாமி. முடியல இந்த அப்பா கிட்ட. தொணன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்க, பின்னாடியே இருக்காங்கப்பா. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு அந்த நேர்காணலுக்கு கிளம்புறான். இந்த நேர்காணலில் என்ன நடக்குதுன்னா, நுழையும் போதே கேட்டில் செக்யூரிட்டியை காணும், காவலுக்கு இல்லை, திறந்து போட்டு கிடக்குது. இவன் உள்ளே நுழையும் போதே அதை சீர் செய்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற இடத்துலையும் அனாவசியமாக யாருமே இல்லாத வழியில், நல்ல பகல் வந்துடுச்சு, ஆனால் வெளிச்சம் லைட்டை நிறுத்தவே இல்லை. ஆனால் பழக்கம் இல்லையா, அதை பார்த்தோன்னே அப்பா சொல்லி ஐயோ, அப்பா இல்லாத போது கூட அப்பாவோட குரல் கேட்கும், அதை நிறுத்து அப்படின்னு. தானாக இவனுடைய கை போய் அதை நிறுத்துது. அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக அவன் சரி செய்து கொண்டே உள்ளே போகிறான். அந்த வேலை அப்பா சொல்கிறது அப்பவும் ஞாபகம் இருக்குது. தெரிஞ்ச பதில் சொல்லு, தெரியலைன்னா தைரியமாக தெரியலேன்னு சொல்லு. அப்பாவுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்டர்வியூலேயும் உட்காடுறாங்க, நேர்காணலில் கேட்குறதுக்கெல்லாம் இவன் தெரிஞ்சு தைரியமாக பதில் சொல்கிறான். அவங்களும் நீ செலக்டடுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், மிக்க சந்தோஷம். ஆனால் அவனுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவனுக்கு, நாங்கள் இது உனக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சீர்கெட்டு கிடக்கிற வழியில் கோணலாக கடந்த அந்த கால் மெதியடி அதை சேர போடலை. யாரும் இல்லாத இதில் ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனையும் லைட்டையும் நிறுத்தலை, கேட்டை சாத்தலை, ஒழுங்குபடுத்தலை. ஆனால் நீ உள்ளே வந்தப்போ இதையெல்லாம் செய்துட்டு வந்த. இப்படி ஒரு பொறுப்பும் யாரும் சொல்லாமலேயே ஒழுங்காக இருக்கக்கூடிய நடத்தையும் தான் உனக்கு இந்த வேலையை பெற்று தந்தது. நீ சொன்ன கேள்வி, நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னதை விட இந்த பழக்கங்கள் எல்லாம் தான் உனக்கு இந்த வேலையை தந்ததுன்னு சொல்லும்போது அவனுக்கு அப்படியே பிரமிச்சு நிற்கிறான். அவன் என்ன நினச்சான், இந்த வேலை கிடைச்ச உடனே அப்பாவை விட்டு ஓடணும், எங்கேயாச்சும் தூர போகணும்னு நினச்சான். கூடவே மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்க அப்பாவோட வாய்ஸ் கூட அவனுக்கு எரிச்சல் ஊட்டிட்டு தான் இருந்தது. ஆனால் அவனுடைய
நேர்காணல் அதிகாரி அவர் சொல்றதை அவனுக்கு ஒரு க்ஷணம் அப்படியே உரைக்குது. ஓடி வந்து வீட்டில் வந்து முதல்ல அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறான், அப்பா உங்களால் எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு. அந்த அப்பா அந்த உணர்வு நினச்சி பாருங்க. உணர்ந்து கொண்டான் அவன். நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக தோணலாம், ஆனால் அதை சரியாக செய்துட்டோன்னு சொன்னால் அதில் அடையிற மகிழ்ச்சி, அது தரும் ஆனந்தம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் சந்தோஷங்கள் நிரம்பி இருக்கு. அந்த அப்பாவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மகனே வளர்த்ததற்கான மகிழ்வு ஈன்ற பொழுதிலும் பெரிதுவோக்கும் தாயின் சொல்லுவாங்கல்ல, சான்றோன்னு என்னை கேட்ட தாய். அந்த நேரத்தை விட அவனை எப்படி ஒரு சிறப்பாக வளர்ந்து நம்மை பெருமைப்படுத்திக்கிறான். அவன் முயற்சியில் இவ்வளோ படித்து இவ்வளோ இது இருந்து பண்ணியும் ஏன் சொல் பேச்சை கேட்டதுனால வந்ததுன்னு சொல்கிறான்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். தழுதழுக்காதா அந்த நேரம்? அந்த அன்பை ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாம் வாழும்போது கூட இருக்கவங்களோட ரசிக்கிறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, உணர்வதற்கு, மகிழ்ந்து வாழ்வதற்கு இந்த ஒழுக்கம், அன்பு, அறம் இதெல்லாம் மறைமுகமாக நின்று வேலை செய்யும். ஏன்னா மறைமுகமாக இருப்பது, ஒழுக்கமாக இருப்பது, அறத்தோடு வாழ்வது, அறத்தோடு தான் இருப்பது இறைநிலை. காட்டான் இதெல்லாம் வெளியில தெரியாதுங்க, ஆனால் நேரம் வரும்போது நடக்கும், நடந்தே தீரும். அது இயற்கை சட்டம், இயற்கை ஒழுங்கு, சீரமைப்பு. அது இல்லாத இடமே இல்லை, காலமும் இல்லை. நடக்க வேண்டிய நேரத்துல நடக்குது, எல்லாம் நடக்கும். தோன்றா பெருமையனே அப்படின்னு பாடுறார் மாணிக்கவாசக பெருமான். அவன் தோன்ற மாட்டான், தோன்றா பெருமையுடையவன், நீக்கமர நிறைந்திருப்பவன். அவனோடு நாம் ஒன்றுவது இந்த பழக்கங்கள்னால, ஒழுக்கத்தினால இறை வாழ்க்கை வாழ முடியும் நம்மளால. அப்படின்னும் பொழுது ஒரு மனித வாழ்க்கை ஒரு நாய் வாழ்க்கை வாழமாவோமா? இதை தெரிந்து கொண்டால் நாம் எவ்வளோ சிறப்பாக நாமும் சிறந்து மற்றவர்களுக்கும் சிறப்பை அளித்து, நம்ம மகரிஷி பாருங்க, வேதாத்திரி மகரிஷி இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி அவருக்கு கிடைத்த விஷயங்களெல்லாம் நமக்கு பாடங்களாக கொடுத்துருக்கிறார். உடல் ஒத்துழைக்கலையா, 60 வயசுல தான் நீ வந்திருக்கிறியா மனவளக்கலைக்கு, 70 வயசுல வந்திருக்கிறியா, 80 வயசுல வந்திருக்கிறியா, 80 வயசுல கூட இந்த உடற்பயிற்சியை செய்யலாம்ப்பா. கஷ்டமே படுத்தாது, எளிமையான உடற்பயிற்சி. இந்த உடம்புல தான் நாம் வாழறோம். இந்த உடம்பு நாம் அல்ல, இந்த உடம்பு அழிவுக்கு உட்பட்டது, நாம் அழிவுக்கு உட்பட்டவர் அல்ல. இந்த உடம்பை கொண்டு வாழ்பவர்கள் தான். அந்த உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடு, அது உன்னை கேட்கும், நீ சொல்றதை கேட்கும். ஒரு முறை இந்த அரை மணி நேரம், 24 மணி நேரம் உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நாளில் அரை மணி நேரம், வெறும் 30 நிமிடம் இந்த உடலுக்காக செலவழி. உடல் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா 3 ஓட்டத்தையும் சரி பண்ணிடுது. அது நாள் பூரா ஒழுங்கா அது தன்னை பார்த்துக்கும். அதற்கான கடமையை நீ செய்து விட்டாய், அவ்வளோதான், முடிஞ்சுது. உட்கார் ஒரு 20 நிமிஷம், காலையிலையும் மாலையிலையும். உன் மனது இருக்குது பாரு, இந்த உடலை விட பல மடங்கு சக்திசாலி. எது இல்லைன்னாலும் மனது மட்டும் கையில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சகலத்தையும் அடைஞ்சிடலாம். இந்த மனம்தான் நமக்கு ஒரு கருவியே. எதற்கு? நம்மையும் இந்த இறைநிலையும் இணைக்கிறதுக்கு. அப்போ அதை செம்மையாக வச்சுக்கணும் இல்லையா? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மந்திரமே நீ ஓத வேண்டாம், நீ பேசுறது செய்கிறது எல்லாமே தெய்வீகமாக இருக்கும். மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டா, செம்மையாக வச்சுக்கிட்டா. அப்போ மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு சும்மா இரு சொல்லறன்னு முருகர் கொடுத்தாராமா அருணகிரிநாதருக்கு. நம்ம மகரிஷி சொல்றார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றோர் எல்லாம் அவம் செய்வார், ஆசை உட்பட்டேன் திருவள்ளுவர் சொல்றார். தவம் செய்தாதான்ப்பா நீ வேலை செஞ்சதா அர்த்தம், உன்னுடைய வேலையை உன்னுடைய கர்மத்தை நீ செஞ்சதா அர்த்தம். இல்லைன்னா நீ அவம் செய்கிறாய். உன் மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடு.
ஒரு 20 நிமிஷம் செம்மையாயிடும். உன் வாழ்க்கையே செம்மையாயிடும். இந்த உயிர், அதை தாண்டி ஒரு உயிர், ஒரு பதிவோட, உனக்கு ஒரு கணக்கோட உனக்கு உனக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. இந்த மனமும் இல்லை, உடலும் இல்லை, உயிரும் இல்லை, நீ ஆனால் மூணுத்தையும் உனக்கு கொடுத்துருக்காரு கடவுள், அனுபவிக்கிறதுக்கு, அனுபவிப்பான்னு. அதையெல்லாம் உருப்படியாக வச்சுக்கோன்ட்டு பழக்கத்தை, பயிற்சிகளை கொடுத்துருக்காரு. காயகல்பம் 3 நிமிஷம் காலையில், 3 நிமிஷம் மாலையில். எதற்கு? எந்த பதிவும் நம்மளை தீண்டாததற்கு. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தின்னு இருக்கணும். நல்லா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. திறமும் தரமும் சூப்பராக வாழணும். உயிர் வாழற வரைக்கும் நடக்கணும். நம்மளுடைய காலில் நாம் நடக்கணும். நம்மளை யாரும் சுமக்கக்கூடாது. நம்மளுடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி வச்சுருக்கணும் உயிரை. நீ 90 வயசு வாழ்ந்தாலும் சரி, 100 வயசு கடந்து வாழ்ந்தாலும் சரி, இந்த உயிர் உடலில் இயங்கும் வரை நம்ம உடலை நம்ம இயக்கணும், நம்ம குளிப்பாட்டணும், நம்ம சாப்பாடு ஊட்டணும். என் கையால் தான் நான் சாப்பிடணும். வச்சுக்க முடியும். காயகல்பம் பண்ணு. எவ்வளோ நேரத்துக்கு? 3 நிமிஷம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு எரிச்சல் ஊட்டும். ஆனால் அதை ஒழுங்காக செய்தால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். சிறு சிறு விஷயங்கள் நம்மளுக்கு எரிச்சல்னு நாம் மாயையில் இருக்கிறதுனால நினைக்கிறோம். மாயை விட்டு நீங்குங்க. ஞானம் பெறுங்கள். ஞானம் பெறுவதற்கு ரொம்ப வெகு நேரமெல்லாம் தேவையே இல்லை. க்ஷணம் போதும். உணர்ந்து கொண்டால் போதும். உணர்ந்து வாழ்ந்தால் போதும். ஒவ்வொரு நாளும் ஆனந்தமே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆனந்தமே. ஒவ்வொரு புதிதாய் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் புதிதாக பிறந்துக்கிட்டே இருக்கோம். பழைய கணக்கை நினைக்கவே நினைக்காதீங்க. இப்படி ஒரு பிறப்பு எனக்கு வந்துருச்சு, இந்த நாட்டில் நான் பிறந்துட்டேன், இந்த இதுவாக பிறந்த, எதுவுமே எல்லை இல்லைங்க. எல்லை இல்லவே இல்லை. பாருங்க, திருக்குறள் இப்போ எந்தெந்த மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ தமிழில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் திருக்குறள் தெரியும்னு இப்போ சொல்லவே முடியாது. ஜாப்பனீஸ், அரபு நாடுகளில் உருது மொழியில் கூட திருக்குறள் வந்துருச்சு. எல்லை கடந்தது மெய்ப்பொருள், நீக்கமர நிறைந்திருப்பது மெய்ப்பொருள். உணர்ந்து கொள்வதற்குத்தான் நம்ம உயிர் கொடுத்துருக்குது. உணர்ந்து கொள்வோம். ஒழுக்கத்தோடு, அறத்தோடு, இறைநிலையாகவே உணர்ந்து இறைநிலையோடு வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி அம்மா, நன்றி. அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கலாம் போல இருந்தது.